1, 2, 3, show! நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர் ஸ்கில் பவர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால தான் நான் இந்த மாதிரி கண்டென்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டாக தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். நான் வச்சுக்கிற இது பவர்ஸ் இதெல்லாம் ஆக்டிவ் ஸ்கில்லு பேசிவ் ஸ்கில் இருக்கும். இப்போ வந்து ஸ்கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து நீரோ கேரக்டர் இங்கே இருக்குது. ஆக்டிவ் ஸ்கில் இனிமேல் முக்கியம் நமக்கு. இப்போ வந்து ஓபி 51 50 நீரோ கேரக்டரும் ஒன்று கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரு போடணும். அது எங்கே இருக்குது? நான் பவரில் போட்டு விளையாண்டு காட்டுறேன். இப்போ நீரோ போட்டோன்னே எங்களது ஆக்டிவ் ஸ்கில் போகுது. இதுக்கு வந்து த்ரோஸ் ஆஸ் பிளாட்டிவ் அட் கிரிட் எ ட்ரீமி ஸ்பேஸ் வேர் ப்ளோ வால் cannot be displayed and enemies take damage. இப்போ தான் புரியுது. நம்ம அந்த பவர் போட்டோன்னே அந்த உள்ளே நம்ம போயிடணும். இனிமே அங்கே இருக்கலாம். நம்ம அது உள்ளே போயிட்டோன்னா இப்போ அது வந்து அது நம்மளுக்கு அதிகமாக க்ரோவால் பண்ண முடியாது. ஷூட் பண்ணலாம். இனிமேல் செம்ம டேமேஜ் போவோம். ஆனால் அவனாலும் க்ரோவால் அந்த மாதிரி கிரனடில் யூஸ் பண்ண முடியாது. உள்ளே இருந்தால் வெளியே இருந்தால் யூஸ் பண்ணலாம். அது நம்ம அது கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு அது லோட் ஆகும் வெளியே போயிட்டோன்னே. அப்புறம் தான் க்ரோவால் கிரனட்லாம் இதாகும். இப்போ வந்து நம்ம வந்து பேசிவ் ஸ்கில்லில் ரீஃபில் கேரக்டர். இப்போ ரீஃபில் கேரக்டர்னால் அந்த ஸ்னைப்பரு அதிச்சு அந்த ரீஃபில் ஸ்னைப்பர் 2 கன் வச்சு தான் அடிக்க முடியும். இந்த ஷார்ட் கன்னு அதெல்லாம் அடிக்க முடியாது. ஷார்ட் கன்னு இல்லை, தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ வந்து அடுத்தது என்ன இப்போ யூஸ் பண்ண போகிறோன்னா இல்லையா எங்கே இருக்குது இதுதான் ஜோசப் கேரக்டர். இப்போ நம்ம அந்த நீரோ கேரக்டர் போடும் போது நேராக அந்த ஜோசப் பவர் பட்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேவா? ஷீல்டு இப்போ அது நம்ம மஸ்ட்ரூமு போம்ஃபயர் போட்டால் நல்லா ஓட வரும். அதுக்கு தான் அந்த பவர் போட்டிருக்கேன். அடுத்து மோக்கோ கேரக்டர் எங்கே இருக்குது தெரியலையே. மோக்கோ எங்கே இருக்கிற? இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு இருந்துருக்கு உங்களுக்கு. நம்ம தான் ஸ்க்ரோல் பண்ண பார்க்கலாம். தோகுது. எங்கடா நல்லா ஃபோனு எங்கே இருக்குது? தோகுது. இப்போ நம்ம அதை இதில் கெல்லியில் தோகுது பாருங்க. இங்கே இருக்குது. இது வந்து நம்ம அச்சோன்னே அந்த மார்க் காட்டும் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து எப்போதும் யூஸ் பண்ணுற சுற்றி எதுக்குன்னா அந்த ஷார்ட் கன்னுக்கு அந்த மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் உட்பிகரு ரீஃபில் கன்று. அவங்க ஸ்னைப்பர் எடுத்து காட்டல, நீ விளாண்டுங்க அதை. இப்போ அது உள்ளே போயிருந்தோடனே இப்போ அடிச்சு காட்டுறேன். சவுண்டு கேட்குறாங்க. பவர் போட்டோம். இங்கே பவர் முடியும். விளாண்டு தான் பவர் காட்ட முடியும். அடிச்சுட்டே இருந்தால் அந்த மாதிரி உள்ளோம். முதல்ல கேம் விளாண்டு பார்ப்போம். அப்புறம் தான் இது பண்ணிட்டுருக்குறோம். வாங்க நேராக என்ன கன்று எடுத்துக்கலாம். என்ன கன்று மஸ்ட்ரூம் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடிக்கலாம். நல்லா ஒரு மூமெண்ட் ஸ்பீடு நல்லா இருக்குது. இப்போ நம்ம கேம் விளாட போகிறோம். வந்துட்டோம். ஐயோ யார் அது? வா அடிச்சிடலாம் வா. அடி பார்த்தீங்கன்னா பவர் ஒன்றும் போகுது. எங்கடா அழகா செத்துட்டான் உங்களுக்கு. எங்கடா மணிக்கோ எங்கே ஓனா விட்டுருமா? கஷ்டாயா இதுதான் கடுப்பாகுது. வாடி அடிக்காம விட மாட்டேன். இந்த மாதிரி ட்ரிக் அண்ட் டிப்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அக்ரேசியே பண்ணும்போது என்னடா என்னடா அழுத்தி பிடிச்சாலும் போக மாட்டுது. 51 தான் போதுங்க. பின்னாடிக்கிறாங்களா என்ன? மாட்டிங்க வா ஓடி. ஐயோ ஒன்றும் ஒரு அடிச்சு செத்துருப்பான்.
பின்னாடி அடிக்கிறான் அழுத்தி போடுறான் அவ்வளோதான் அழுத்திச்சாச்சுங்க வேறு எங்கே இந்த இடத்துல தான் இருந்தோம் பவர் அதுக்குள்ளே போடு அழுத்திப்படி போடு அவ்வளோதான் தான் இந்த மாதிரி ரீஃபுல் கன்று இனிமேல் தேவைப்படுங்க சைலன்சரு அப்போ தான் இனிமே தெரியாது ஒன் டாப் தான் எங்கேக்கலாம் இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இப்போ அவன் வெளியே வந்துடலாம் இதுதான் இதோட பவரு மெடிக்கல் பவரும் நல்லா இருக்கும் அந்த பெட் ஸ்கில்லும் இப்போ நம்ம வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டோன்னே இப்போ யாராவது இது கொடுத்துருங்க இந்த மாதிரி பவர் நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாவது வந்து ஓரியன் பவரு இனிமேல் தேவை அது நல்லா சிஎஸ்க்கு இது சொல்கிறானே சிஎஸ் போயிட்டோன்னே இந்த ஓரியன் பவர் இனிமேல் முக்கியம் அதே மாதிரி இந்த இபி கேரக்டரு கைரோஸ் கேரக்டரும் ஒன்று இருக்கும் அது இனிமேல் முக்கியங்க கெல்லியும் ரொம்ப முக்கியம் கைரோஸ் இங்கே இருந்தானே எங்களாது தோக்குறான் பாருங்க இவனுக்கு குத்தணும் இவனுக்கு குத்தோன்னே ஒன்றாத்தப்பானே எங்களாது கேரக்டர் பேரே மறந்துச்சுங்க ஸ்க்ரோல் பண்ண இந்த வருவானே ஒன்றா பையன் தெரியுது இருங்க இப்போ பாருங்க எங்களை மட்டும் என்ன குழப்பமாக தெரில யாராவது லார்டு மூஃபோன் சார் ஓகேங்க இந்த கேரக்டர் பொண்ணு கேரக்டரா இதா தெரியலையே இதெல்லாம் இருக்கலாம் எவ்வளோ கேரக்டருங்க அப்புறம் இனிமேல் இந்த சுத்தியில் தான் தேவை நான் அந்த ப்ளூ கலர் இருக்கலாம்னா யாரும் மரணம் வசலா என் ஃப்ரெண்டுங்க அவனை இந்த பவர் இனிமேல் நல்லாயிருக்கும் தேவைப்படும் போது நல்லா அடிச்சுட்டே இருக்கலாம் அது அடிச்சுட்டே வச்சு நான் தான் உங்கள்கிட்ட விளையாண்டு காட்டுறேன் நல்லா பவர் போட்டணும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்து என்ன பண்ணுறது லசிம் ஓகே விட்ருங்க நேராக போய் கெல்லி கேரக்டரு கைரஸ் கேரக்டரு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க கைரஸ் கேரக்டரு போங்க எங்களாவது கைரஸ் கேரக்டரு அதுக்குள்ள மறந்து போயிடுங்க போட்டுன்னு அயோட்டா கேரக்டரு அயோட்டா இங்கே கண்ணே தெரியலங்க பொண்ணு கேரக்டருங்க முதல்ல பொண்ணு கேரக்டர் பையன் கேரக்டா வச்சுருங்க எங்கடா இது மூங்கில் கேரக்டர் வச்சோன்னே முக்கியமாக சுத்தியல் வைங்க இனிமேல் சுத்தியல் தான் தேவைப்படும் பவர் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இப்போ உங்கள்கிட்ட நான் விளாண்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் உள்ளே போகிறேன் ட்ரைனிங் உள்ளே போய் காட்டிட்டேன் இப்போ அடிச்சு காட்டுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் இங்கேதான் மேலே பாருங்கள் இது பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே மண்டியில் வாங்கிக்கோ அவ்வளோதான் ஓஎன் போட்டுருணும் நான் சிஎஸ் ஆடல சிஎஸ் ஆடினா தான் புரியும் நான் இந்த ஸ்கில் வச்சுன்னா நான் ஆடுவேன் இனிமேல் டபுள் டேக் டவுனு இந்த மாதிரி ஓடின் போட்டால் நல்லாகும் இது ஒரு ஜாலி கேமாக கொஞ்சம் ஸ்கில்லே சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எங்கடாவன் அது அடிக்கிறான் சமடமிச்சு ஐயோ யோசித்தாயா யார் அது தமிழன் வேலையே கிடையாது எங்களுக்கு என்னடா சாக்குது போட் இன்னொரு அடி அதுதான் எட்டு இந்த மாதிரி போட்டே இருந்தோம்னா நல்லாகும் சிஎஸ்ஸு ரொம்ப இது சூப்பரான ஒரு கேரக்டர் ஸ்கில்லு மேலே ஒருத்தவங்கிறான் கத்தியிலே போய் சொரு இல்லாமல் வெயிட் பண்ணுங்க என்ன 44 போகுது லாஸ்ட்டாங்க ஒரு கடுப்பு யார் அவன் அவ்வளோதான் டேமேஜ் ஒரே ஒரு டேமேஜ் ஐயோ இவன் யாரா அந்த சுற்றி அந்த ஒரு அடி போடு ஐயோ இட்டு போ சாவு என்ன அடிக்கிற இது வந்துட்டான் பாருங்க பார்த்தீங்களா எழுதிட்டு வந்துட்டான் யாராவது அடி போடு எட்டு ஐயோ எனக்கு எட்டுச்சாங்க என்னன்னே தெரியலங்க அப்படி சேவ மாட்டுது பார்ட்டும் ஒன்று வீடியோ போடுவேன் அது வேணால் பாருங்கள் அதுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து OP52 கேரக்டர் ஸ்கில்லு போடுறேன் வீடியோ நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க இதோட வீடியோ போடுங்க இப்போ நம்ம டாப் 3 கேரக்டர் ஸ்கில்லை இப்போ போகிறோம்
ஃப்ரீயில் நான் தினமும் ரஷ்ஷர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். லோன் ஆஃப் கிராஃப்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். முதல்ல டார்ச்சியை வச்சிடணும். டார்ச்சி அங்கே இந்த வராங்க டார்ச்சியா. அதுக்குள்ளாமல் அது பார்த்தீங்களா ஆக்டிவிஸ்கில் போயிட்டு டார்ச்சியா எங்கே டார்ச்சியா கேரக்டரு பவர் கோர்ஸ் தாங்களே எப்படி ஆட முடியும். நேராக போய் கில்லி அக்கா முதல்ல வச்சிடணும். கில்லி கேரக்டர் வச்சோன்னே அயோட்டோ வந்து வச்சிடணும் 5 பிராண்ட். அப்போ ஆனதுங்க எங்கே அடமுல்லையே. அடுத்தது வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃபயர் கேரக்டர் எங்கே வச்சுருந்தேன் ஒன்று லூனா ஏய் இது என்ன ஆளையா காணுங்க. உருஃபாக இருக்கலாம் உள்பரும் அதோ பாருங்க. இனிமேல் நான் சுற்றி தான் இப்போ எனக்கு சுற்றி தான் வச்சு ஆடுவேன். நல்லாயிருக்கும் இது என்னடா அது. நான் வேணால் ஆடி கட்டுறப்பாங்கண்ணா லோனை போடலாமா. என்ன வேணாம் கேன்சல் கொடுக்கலாம். வந்துட்டு நேராக ட்ரைனிங்கு நேராக உள்ளே போயிட்டோமா. வேறு அது டிஎன் கூகுளில் விட்டுட்டே நாங்கள் பிளாக் பண்ணாதான் வரையும். நேராக போய் ஷார்ட் கன்னு சுத்தியல் அது எடுத்துடலாம். ரெசிபி அடிக்கிற அடியும் மட்டும்ங்க அடிச்சுட்டு போகலாம். அடிச்சுட்டு இப்போ விளாட போகலாம். வாங்க உள்ளே போயிட்டு என்ன ஆரம்பிச்சுக்கிறோமா. எங்கடா ஒன்றா மட்டும் விட்டுருவோமா. அடி வாங்கிக்கோ ஐயோ ஒன்றும் ஓட்டாம அடியை போடு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பட்டனு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டோம். இந்த மே மாதம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் லீவ் வந்துடும். இப்போ தெரிவிச்சுக்கணுன்னா என் பேர் பிரபு தான். பிரபுங்களா இன்னொருத்தோ அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூல் டவுன் ஆகிறதுக்கு இந்த வழியாக இருப்பாங்க. ராக்கி கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. அந்த பெட்டை பொறாகும் நான் போல் ஒன் டாப் அவ்வளோதான். அடியை மட்டும் போகிறேன் ஷார்ட் கன்னில். இப்போ அடி டெசர்ட்லேயே வாங்க போகிறான் போகிறேன். இப்போ ஒரு அடி விட்டு போவேன். சரிங்க இது இப்போ ஓடு இன்னொரு அடி அவ்வளோதான். ஒன் டாப் ஓடு அவ்வளோதான். வராமல் ஆல்ரெடி போயிட்டுருக்கோம் ஒரு ஷர்ட்டு. மறக்காமல் அந்த ரூம் ஆச்சுலாம் நான் இருக்கோம். நான் 50 சப்ஸ்கிரைப் வந்ததுன்னா நான் லைவ் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. ஐயோ தாங்க பண்ணி போய் இன்னும் மண்டியில் வச்சிட்டாயா ஆடி ஒன்று அடிக்காமல் விட மாட்டோம். இதோட மேட்ச் முடிச்சிக்கலாம் விடுங்க. எதுக்கு வீடியோ வச்சுங்க டைம் வேஸ்ட் ஆகும். 1 மில்லியன் தான். மறக்காமல் நம்மளோட சேனலில் இன்னொரு தமிழ்ல யூடியூப் சேனலில் நான் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் கமெண்ட்டு ஷேர் பட்டனை தட்டி விடுங்க.